பாண்டியன் அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் வாழ்க அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் வாழ்க அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் சரீபாண்டியன் எஸ்ஆர் பாண்டியன் எஸ்ஆர் பாண்டியன் அண்ணன் சரீபாண்டியன் சரீபாண்டியன் வாழ்க எஸ்ஆர் பாண்டியன் எஸ்ஆர் பாண்டியன் பசுபதியாரின் புகழ் பசுபதியாரின் புகழ் பசுபதியாரின் புகழ் எஸ்ஆர் பாண்டியன் எஸ்ஆர் பாண்டியன். முஞ்சனை பகுதியினுடைய என் இனமான தேவேந்திரோட வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கும் தமிழக ஜனநாயக கட்சியினுடைய தோழர்களுக்கும் அருமை அண்ணன் ஷெரீப் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு 4 வருட காலமா நான் மட்டும்தான் வந்த மாதிரி தெரியுது, மற்ற எந்த தலைவர்களும் வந்த மாதிரி தெரியல. தொடர்ச்சியா நம்ம கோரிக்கை ஏன் நம்ம சமூகம் திருநெல்வேலியில் மட்டும்தான், தூத்துக்குடியில், விருதுநகரில், மதுரையில் மட்டும்தான் இருக்கா, சிவகங்கையில் அதிகமாக அடர்த்தியாக நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லது நடக்கு, கெட்டது நடக்கு, எல்லாம் இருக்குது. இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் இங்கே வரணும், நம்மளுக்காக உயிர் நீத்திய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தணும். அப்படின்னா தான் இந்த பகுதியினுடைய அந்த தட்பவெட்ப நிலையை நம்ம அறிய முடியும். தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு வந்து போனால் மட்டும்தான் நம்மளோட அந்த நம்ம சமூக மக்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, பாதிக்கப்படலையா, இந்த மாதிரி ஒரு கதைகள் நம்ம காதுக்கு வந்து சேரும். இப்போ சமீப காலமாக ஒன்று ஓடிட்டே இருக்குது. இங்கே நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் ஒன்றே ஒன்று எடுங்க. நம்ம பசங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளுக்கு கீழே இன்னொரு ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு நினைக்கிறான். அப்போ உனக்கு நீ மேலே உள்ள யாரு கூடயும் பழக வேணாம். உனக்கு கீழே உன்னைய கை கொடுக்க வர்றவனை கையை தட்டி விடுறியா, அப்புறம் நீ எப்படி ஒற்றுமையாக வாழ முடியும்? அங்கே போய் பறையங்கிறது, சக்கிலிங்கிறது, இந்த எண்ணத்தை விடுங்க. உன் கூட வந்து மற்றவன் தோல்ல கை போட்டு நிற்பானா? அவன் வந்து உங்ககிட்ட நிற்கிறான்னா அவனை ஏற்றுக்கோ. அதை விட்டுட்டு அவனை இங்கே இப்போ சமீபமாக ஒரு படுகொலை, அந்த படுகொலையெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. அப்போ இதை நம்ம அதாவது உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறோம், அம்பேத்கர் சொன்ன வழி தான். நம்ம விட உயர்ந்தவனும் கிடையாது, நம்மளுக்கு தாழ்ந்தவனும் கிடையாது. எல்லாத்தையும் நல்லா பழகுங்க, நல்லா படிங்க. இதுக்காண்டி தான் நாங்கள் இந்த ஜாதி இதில் எதுக்கு வரோம்? வெறி பிடிச்சா வரோம், ஜாதி வெறி பிடிச்சா அலையிறோம். இதுக்கு எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அன்றாட நம்ம பகுதிகளில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம மக்களுக்கு சொல்லணும். இந்த ஐவர் நினைவு நாளில் அந்த அரசியல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதில் முதல் கூட்டம் இங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் ஒரு வெற்றி கூட்டமாக தான் நான் சொல்கிறேன். ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை அரசியலாக அறிவிச்சிட்டாங்க. இது இந்த சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அரசியலில் உள்ள எல்லா கட்சிகளையுமே நம்ம தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை திரும்பி பார்த்துட்டாங்க, பயந்துட்டாங்க. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த அரசாணை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? ஐயாவினுடைய பிறந்தநாள் விழாவை அரசியலாக அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த வருங்காலங்களில் அண்ணன் ஷெரீப் அவர்கள் சொன்னது போல அறிவால் கலாச்சாரத்தை தூக்கி போட்டு அறிவான ஒரு சமுதாயம் அந்த தேவேந்திர வேளாளர் சமுதாயமா வரணும். அதுக்கு இந்த எஸ்ஆர் பாண்டியன் ஆளா நின்று இந்த சமூகத்தை வழி நடத்துவேன்னு சொல்லி வாய்ப்பு